சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு இந்திய கடல் எல்லை வழியாக கப்பலில் அனுப்பப்பட்ட அபாயகரமான கெமிக்கல் பேரல்களை சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். 2.5 டன் பேரல்களில் இருந்த அமிலங்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட கெமிக்கலின் ஆபத்துக்கள் என்ன? இதை இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி? சீனாவில் உள்ள ஷாங்காய் துறைமுகத்திலிருந்து ஒரு சரக்கு கப்பல் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி புறப்பட்டு பாகிஸ்தானில் உள்ள கராச்சி துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பல் இந்திய கடல் எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் வழியில் சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு கடந்த மே 8ஆம் தேதி வந்து நின்றது. வெளிநாடுகளில் இருந்து வரும் கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள் வரும்போது அதில் உள்ள பொருட்கள் குறித்து சுங்கத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஆனால் சீனாவிலிருந்து வந்த கப்பல் எந்த தகவலும் தெரிவிக்காமல் துறைமுகத்திற்கு வந்துள்ளது. இதனால் சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த கப்பலில் என்ன இருக்கிறது என்று கண்காணித்து ஆய்வு நடத்தினர். அதில் குளோரோபென்சிலைடு என்ற அபாயகரமான அமிலம் இருப்பது தெரிய வந்தது. வெடிகுண்டுகள், கண்ணீர் புகை குண்டுகளை தயாரிக்க இந்த வகை அமிலங்களை பயன்படுத்துவது அதிகாரிகளின் ஆய்வில் தெரிய வந்தது. 103 பேரல்களில் மொத்தம் 2560 கிலோ அளவில் இந்த வகை அமிலங்கள் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த அமிலங்கள் மிகவும் அபாயகரமானவை என்பதால் அவற்றை இந்திய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அணு ஆயுத தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட கப்பல்களை மும்பை மற்றும் குஜராத் துறைமுகங்களில் இந்திய அதிகாரிகள் கைப்பற்றினர். அதேபோல் இந்த கப்பலிலும் ஏதாவது அணு ஆயுத பொருட்கள் இருக்க வாய்ப்பிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகப்படுகின்றனர். சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து இந்தியா வழியாக போர் தளவாட பொருட்கள் கொண்டு செல்லப்படுவது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்திய கடல் வழியாக கொண்டு செல்லப்படுவதற்கான காரணம் பயங்கரவாத பின்னணி உள்ளதா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.